ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம். அச்சை திருதி நாளில் தப்பி தவறி கூட இந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா வறுமை உங்களை ஆட்டி படைக்குங்க. அச்சை திருதி நாளில் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த சாஸ்திரங்களின்படி அச்சய திருதி என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல, தானம் செய்வதற்கும் சிறந்த நாள். கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அச்சய திருதி என்று உங்களால் முடிந்த தானம் செய்யுங்கள். அச்சய திருதி அன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் தானம் செய்யலாம். தானம் செய்வதால் நமக்கு மட்டுமல்ல, நம் வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. சித்திரை மாதத்தில் சுக்லபட்சம் 14வது நாளில் அச்சய திருதி கொண்டாடப்படுது. அச்சய என்றால் அல்லல்ல குறையாத அப்படிங்கிறது பொருளுங்க. இந்த ஆண்டு மே 10ஆம் தேதி காலை 4:17 மணிக்கு அச்சய திருதி திதி தொடங்குது. அதே சமயம் மே 11ஆம் தேதி மதியம் 2:50 மணிக்கு முடிவடையுதுங்க. நகை வாங்க உகந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மே 10 மற்றும் 11 ஆகிய இரு தினமும் காலை 5:33 முதல் மதியம் 12:18 வரை தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதத்தை தரும் அப்படிங்கிற நேரமாகுங்க. இந்த நாளில் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அச்சய திருதியை விஷ்ணு மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த மற்றும் விருப்பமான பண்டிகை நாளுங்க. அதனால தவறுதலாக கூட அன்று அசைவ உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது. அக்ஷய திருதி அன்று மது அருந்தினால் லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கு ஆளாவீங்க. மேலும் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வீட்டை அழுக்காக வைக்கக்கூடாதுங்க. லக்ஷ்மி தேவிக்கு வீடு சுத்தமாக இருந்தாதாங்க ரொம்ப பிடிக்கும். அசுத்தமான வீட்டில் லக்ஷ்மி நுழையவே மாட்டாங்க. அதனால அச்சய திருதி நாளில் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. அச்சய திருதி நாள் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால விஷ்ணுவுக்கு பிடித்த துளசி இலைகளை பறிக்க கூடாதுங்க. தப்பி தவறி கூட இலைகளை பறித்து விடாதீங்க. பிறகு லக்ஷ்மியோட கோபத்திற்கு நீங்க ஆளாவீங்க. அச்சய திருதி நாளில் பக்தியுடன் தேவியை வணங்கி நினைப்பவர்களை தங்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டுங்க. யாரிடமும் கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்வுகளை நீங்கள் கொண்டிருக்கக்கூடாதுங்க. மிகுந்த பக்தியுடனும் புனிதத்துடனும் அம்மனுக்கு பூஜை நீங்கள் செய்யணுங்க. அச்சய திருதி அன்று தங்கம் வாங்குபவர்கள் இதையெல்லாம் கவனத்தில் வைக்கணுங்க. தங்கம் வாங்கியவுடன் பலரும் உடனே அதை அணிந்து கொள்வாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தங்கம் வாங்கியவர்கள் பெரியவர்கள் கைகளால் அர்ச்சனை செய்த பிறகே அணியணுங்க. இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டுமே அச்சய திருதியை உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்குங்க. இல்லையேல் வறுமை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுதுங்க. அதனால இந்த தவறுகளை நீங்க மறந்தும் கூட செஞ்சிடாதீங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.